ஷிவினுடைய அப்பா, அம்மா இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் 6ல ஒரு போட்டியாளரா கலந்துக்கிட்டவங்க தான் ஷிவின். கடினமான போட்டியாளர்கள்ல இவங்களும் ஒருவரா இருக்காங்க. எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கேட்டுர்றாங்க. நிறைய இடங்கள்ல ஓப்பனாவே பேசிடுறாங்க. இதனாலேயே இவங்க கடினமான போட்டியாளரா மத்தவங்களுக்கு தெரியிறாங்க. ஷிவின் வந்து காரைக்குடியில உள்ள தேவக்கோட்டையில தான் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்கிறாங்க. ஷிவின் தான் வீட்ல கடைக்குட்டி. ஷிவினுடைய அப்பா, அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இது வந்து ஃபேக்கு. இது வந்து அவங்களோட ஃபேமிலியே கிடையாது. இந்த புகைப்படம் வந்து கேரளாவை சேர்ந்த சந்தியா மனோஜ் அப்படிங்கிறவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. இதைத்தான் அவங்க வந்து ஷிவினோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி தப்பா சமூக வலைதளங்கள்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிவின் அப்பா, அம்மா வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிவினே இது வரைக்கும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணதே கிடையாது. ஷிவின் வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து வெளியிடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷிவினுடைய உண்மையான பெயர் வந்து ரஞ்சன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஷிவின் வந்து 6வது படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய அப்பா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களுடைய உடம்புல வந்து சில மாறுதல்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. பெண்ணாவே அவங்க வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை ஷிவின் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது, பெண்கள் கிட்ட மட்டும் பழகுறதால உனக்கு வந்து அப்படி தோணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் ஷிவினுடைய ஃபீலிங்ஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கடைசி வரை தெரியாமலே போயிடுச்சு. இங்கே இருந்தால் இப்படி பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி சிங்கப்பூரில் வேலை பார்க்குறதுக்காக அங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. 3 வருஷத்துக்கும் மேலாக ஷிவின் வந்து சிங்கப்பூரில் தான் தங்கி அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மேற்கொண்டு படிக்கும்போது ஒருத்தருடைய பழக்கம் வந்து ஏற்பட்டு அவங்கள வந்து காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. தான் பெண்ணாக மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணி கடைசியில் பெண்ணாகவே மாறிட்டாங்க. ஷிவின் இப்படி மாறினது வந்து அவங்க வீட்டில் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஜெண்டர் இஷ்யூனால அம்மா ஏன் ஒதுக்கி வைக்கணும், அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஷிவின் வந்து உடனடியாக சிங்கப்பூர்லேருந்து சென்னை கிளம்பி வந்திருக்காங்க. அந்த டைமில் தான் அவங்களுடைய அம்மா வந்து நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி உன்னை நான் எப்படி அறிமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒதுக்கியே வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஷிவின் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட பேசியே 3 வருஷத்துக்கும் மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டாஸ்கில் ஷிவினுடைய அம்மா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பலருமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிக் பாஸில் கதிரவன் மேலே ஒரு க்ரஷ் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஷிவனுடைய ஃபேமிலி புகைப்படத்தை பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆவலை தான் காத்துட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.